2018இல் இந்த பெண் செய்த துணிச்சல் காரியத்தின் அதிர்ச்சி இன்னும் நம் மக்களுக்கு போகவில்லை. 2025இல் நீதிமன்றங்கள் எத்தனையோ வழக்குகளுக்கு தீர்ப்பை தந்திருந்தாலும் இந்த பெண்ணுக்கு தந்த தண்டனையை யாராலும் மறக்க முடியாது. கள்ள காதலுக்காக உலகத்தையே அதிரச் செய்த ஒரு பெண்ணின் கொடும் பாவச் செயல் எங்கு நடந்தது? யார் அந்த பெண்? என்ன செய்தாள்? என்ன தண்டனை கிடைத்தது? வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட். திருமணத்தை மீறிய உறவில் காதலுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பெற்ற குழந்தைகளை பாலில் விஷம் கலந்து அதிலும் சாகாத மகனை கொன்ற கொடூர தாய் அபிராமியின் செயல் கடந்த 2018இல் தமிழகத்தையே உலுக்கி எடுத்தது. நாடு முழுவதுமே கள்ளக்காதல்கள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் கள்ளக்காதல் என்றாலே தமிழக மக்களுக்கு நினைவுக்கு வருபவர் குன்றத்தூர் அபிராமிதான். சென்னை அடுத்த குன்றத்தூரில் 3ஆம் கட்டளை அங்கனீஸ்வரர் கோயில் தெருவில் வசித்து வந்தவர் விஜய். 2018ஆம் ஆண்டின்படி 30 வயதான இவரின் மனைவி அபிராமிக்கு 25 வயது. இந்த தம்பதிக்கு 7 வயது அஜய் என்ற மகனும் 4 வயதில் காருணிகா என்ற மகளும் இருந்தனர். வங்கியில் வேலை பார்த்து வந்தார் விஜய். இவரது மனைவி அபிராமி வீட்டிலிருந்து வந்ததால் பொழுதுபோக்காக டிக்டாக் செயலியில் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி பதிவேற்றி வந்தார். இதனால் அடிக்கடி வீட்டில் சமைக்காமல் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டு வந்திருக்கிறார் அபிராமி. பிரியாணி என்றால் அதிகம் பிரியமுடையவர். கணவர் வாங்கி கொடுத்த ஸ்கூட்டியில் ஜாலியாக ஊரையும் சுற்றியும் வந்துள்ளார் அபிராமி. பிரியாணி கடைக்கு சென்று பிரியாணி வாங்கிய போது கடை ஊழியர் சுந்தரத்துடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. டெலிவரி பாய் சுந்தரம் அபிராமிக்கு பார்சலில் கூடுதலாக பிரியாணி வைத்து கொடுத்தார். இதனால் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் நெருக்கம் ஏற்பட்டது. இருவரும் செயலி மூலம் சினிமா பாடல்களை பாடி வந்தனர். இதில் இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டு விஜய் வீட்டிலில்லாத நேரங்களில், அவர் இரவு பணிக்கு செல்லும் நேரங்களில் மீனாட்சி சுந்தரமும் அபிராமியும் உல்லாசமாக இருந்து வந்தனர். அபிராமி மீது கொண்ட மோகத்தால் அளவுக்கு அதிகமாக சுந்தரம் பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்துள்ளார். மேலும் இவர்களின் கள்ளக்காதலுக்கு இதுவே அஸ்திவாரம் போட்டது போல் ஆகிவிட்டது. மேலும் அபிராமியிடம் அளவுக்கு மீறி அன்பு செலுத்தியதால் அபிராமி அளவு கடந்த காம மயக்கத்தில் இருந்துள்ளார். குடும்ப வாழ்க்கையில் இனிமையானவராகவும் கணவருடனும் பெற்ற குழந்தைகளுடன் இனித்த இல்லற வாழ்க்கையை விரும்பியபடி வாழ்ந்துள்ளார். இந்நிலையில் கணவர் இரவு பணிக்காகவும் வெகு நேரங்களில் சென்று விடுவதுண்டு. தனது உணர்ச்சி மிகுதியால் கணவரை நெருங்கிய போது அவர் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளார். இச்சை அதிகமாகி தவிப்பில் இருந்து வந்துள்ளார். கணவர் விஜய் இரவு பணிக்கு சென்று விடுவதால் பிரியாணிக்காக போனில் ஆர்டர் செய்து வந்துள்ளார். பிரியாணியை சுந்தரம் எடுத்து வந்து கொடுத்தபோது இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்துள்ளனர். கள்ளக்காதலன் சுந்தரம் அபிராமியுடன் உல்லாசம் அனுபவித்துச் செல்வது இரு வீட்டு பெற்றோருக்கும் தெரியவந்தது. குழந்தைகள் மூலம் இது உறவினர்கள் மற்றும் விஜய்க்கு தெரிய வந்தது. பிறகு சுந்தரத்தை அபிராமியின் தந்தை எச்சரித்தார். இனிமேல் கள்ளக்காதலை மறந்துவிட்டு குடும்பத்தையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளச் சொல்லி அறிவுறுத்தினார்கள். மேலும் அபிராமியை அவரது கணவர் குழந்தைகளும் பிரியாமல் வாழ்ந்து வந்தனர். சுந்தரத்தை அபிராமியால் மறக்க முடியவில்லை. மேலும் தன்னை கணவரும் தீண்டாததால் சுந்தரத்தின் அன்பும் ஒருபுறம் அடங்காத காமமும் அபிராமியின் கண்ணை மறைத்தது. அபிராமிக்கும் சுந்தரத்திற்கும் இடையே கடந்த 2 மாத காலத்திற்குள்ளே பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது. சுந்தரமும் அபிராமியும் டிக்டாக்கில் செய்த டப் ஸ்மாஷ் ஒன்று வெளியாகி இணையதளத்தில் வைரலாகியுள்ளது. அதில் வாடா போடன்னு கூப்பிட்டா கோபிச்சுக்குவீங்களா? இது எல்லாம் யோசிச்சு பார்த்தாலே இன்னைக்கு தூக்கம் வருமானு தெரிய. ஆனா இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குவே. எல்லா நைட்டும் எனக்காக யாரு இருக்கான்னு நினைச்சாலே பாதி நைட்டு போயிரும். புருஷன் நீ இருக்க என்று அபிராமியும் சுந்தரமும் செய்த டப் ஸ்மாஷ் தான் அப்போது இணையதளங்களில் ட்ரெண்டிங் ஆகியிருந்தது. கள்ளக்காதலுக்கு கணவரும் பெற்ற குழந்தைகளும் இடையூறாக இருக்கின்றனர் என சுந்தரத்திடம் அபிராமி தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் அபிராமியால் மீனாட்சி சுந்தரத்தை மறக்க முடியவில்லை. இது பற்றி மீனாட்சி சுந்தரத்திடம் அபிராமி ஆலோசித்தபோது சுந்தரத்திற்கு பிறந்தநாள் பரிசாக கணவன் குழந்தைகளை கொல்ல அபிராமியும் சுந்தரத்தின் பேச்சை கேட்டு ஒப்புக்கொண்டுள்ளார். சுந்தரம் வாங்கி கொடுத்த தூக்க மாத்திரைகளையும் கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி இரவு குடும்பத்தினருக்கு கொடுத்துள்ளார். கணவரையும் குழந்தைகளையும் கொன்றுவிட்டால் நாம் சந்தோஷமாக வாழலாம். அதன் பிறகு இங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை. கேரளா சென்று பரோட்டா வைத்து சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று ஆலோசனை சொன்னார். பாலில் மயக்க மருந்து கொடுத்து கொன்றுவிடலாம் என்றும் அபிராமிக்கு ஆலோசனை சொன்னார். அதன்படி பாலில் தூக்க மாத்திரைகள் கலந்து கணவர் மற்றும் மகனுக்கும் மகளுக்கும் கொடுத்துவிட்டார் அபிராமி. 3 பேரும் இறந்து கிடப்பார்கள் என்று அதிகாலையில் எழுந்து பார்த்த அபிராமிக்கு ஒரே அதிர்ச்சி. கணவருக்கு எதுவும் ஆகவில்லை. அவர் அவசர வேலை என்று எழுந்து வழக்கம்போல் வங்கிக்கு வேலைக்கு சென்றுவிட்டார். 4 வயது மகள் வாயில் நுரைதள்ளி இறந்து கிடந்தாள். 7 வயது மகன் அஜய் அரை மயக்கத்தில் கிடந்தான். இதனால் மகனின் வாய் மற்றும் மூக்கை பொத்தி மூச்சிடைத்து துடிதுடிக்க சாகடித்தார் அபிராமி.
அதன் பின்னர் இரவு வந்ததும் மீண்டும் பாலில் தூக்க மாத்திரைகள் கலந்து கொடுத்து கொன்றுவிட நினைத்தார். ஆனால் குழந்தைகள் இறந்தது தெரிந்துவிட்டால் பிரச்சனையாகிவிடும் என்று அங்கிருந்து புறப்பட்டு வந்துவிட சொல்லிவிட்டார் மீனாட்சி சுந்தரம். அதனால் மாலையில் கதவை சாத்தி வைத்து அருகே இருந்த மீனாட்சி சுந்தரத்தின் வீட்டிற்கு சென்றுவிட்டார் அபிராமி. மகனையும் மகளையும் கொன்றுவிட்ட குற்ற உணர்ச்சி கொஞ்சமும் இல்லாமல் அன்று இரவு முழுவதும் மீனாட்சி சுந்தரத்துடன் உல்லாசமாக இருந்தார் அபிராமி. மறுநாள் காலையில் அபிராமியின் தாலியை அடகு வைத்து அந்த பணத்தை கொடுத்து நாகர்கோவில் செல்ல காத்திரு, நான் பின்னே வந்து விடுகிறேன் என்று அபிராமியை அனுப்பி வைத்தார் மீனாட்சி சுந்தரம். அதன்படி குன்றத்தூரிலிருந்து ஸ்கூட்டியில் கோயம்பேடுக்கு வந்து அங்கே ஸ்கூட்டியை பார்க்கிங் செய்துவிட்டு பஸ் ஏறி நாகர்கோவில் விரைந்தார் அபிராமி. வங்கியில் அதிக வேலை என்பதால் அதிகாலையில் சென்ற விஜய் அன்று இரவு வீட்டுக்கு வராமல் மறுநாள் காலைதான் வந்தார். குழந்தைகள் இறந்து கிடப்பதையும் மனைவி காணாமல் போயிருப்பதையும் பார்த்து மீனாட்சி சுந்தரத்திற்காக அபிராமிதான் இந்த வேலையை செய்துவிட்டார் என்பது புரிந்து கதறி அழுதார். உறவினர்கள் வந்து போலீசாருக்கு புகார் அளித்தனர். இந்த செய்தி ஊடகங்களில் வெளியாகி தமிழகத்தையே உலுக்கி எடுத்தது. இதனால் பயந்து கொண்டு மீனாட்சி சுந்தரம் நாகர்கோவில் செல்லாமல் பதுங்கிவிட்டார். அவரை போலீசார் கைது செய்தனர். அவரை வைத்து செல்போனில் பேச வைத்து மாலையில் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் இறங்கிய அபிராமியை போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட விஜய் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர் என்ற தகவல் பரவியதால் ரஜினிகாந்த் தனது இல்லத்திற்கு விஜயை வரவழைத்து ஆறுதல் சொல்லி தேற்றினார். பெற்ற குழந்தைகளை ஈவிரக்கமின்றி விஷம் கொடுத்து கொலை செய்த குற்றத்துக்காக அபிராமியையும் அவரின் நண்பர் சுந்தரத்தையும் சிறையில் அடைத்தனர். புழல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அபிராமி குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கின்றன. அதில் பெரும்பாலானவை வதந்தி என்கிறார்கள் புழல் பெண்கள் சிறைத்துறை அதிகாரிகள். சில நாளுகளுக்கு முன்னு கூட சிறைக்குள் அபிராமி தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியானது. ஆனால் அதை புழல் பெண்கள் சிறைத்துறை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். அவர் சக பெண் கைதிகளுடன் சகஜமாக பேசி வருவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிந்த நிலையில் அபிராமிக்கு தண்டனை தாமதமாகிக் கொண்டே போனது. சிறையில் அடைக்கப்பட்ட அபிராமி ஆரம்பத்தில் சிறையில் யாருடனும் பேசாமல் இருந்தாராம். நிறைய மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு உடல் நலமும் பாதிக்கப்பட்டாம். எனினும் சிறையிலேயே அவருக்கு கவுன்சிலிங் தரப்பட்டுள்ளது. இதற்கு பிறகே அபிராமி இயல்பு நிலைமைக்கு வந்துள்ளார். ஜூன் மாதம், அதாவது சிறையில் அடைக்கப்பட்டு 8 ஆண்டுகளுக்கு பிறகு அபிராமிக்கு தண்டனை வழங்கப்பட்டது. தீர்ப்பை வாசிக்கும் முன்பு அபிராமியும் சுந்தரமும் முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்து முகத்தை மறைத்திருந்தனர். உடனே நீதிபதி இருவரையும் பார்த்து, இப்படி முகத்தை மூடிக்கொண்டு நின்றால் எப்படி அடையாளம் காண முடியும் என்று போலீசாரை பார்த்து கோபத்துடன் கேட்டார். அப்போது வழக்கு குறித்து பேசிய நீதிபதி, சாப்பிட்டுவிட்டு 1 மணி நேரத்தில் தண்டனையை அறிவிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அடுத்த நிமிடமே திரும்பி வந்துவிட்டார். இப்படியான குற்றவாளிகளுக்கு தண்டனையை அறிவிக்காமல் எப்படி என்னால் சாப்பிட முடியும்? தண்டனை விவரங்களை சொன்ன பிறகு சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு தண்டனையை அறிவித்தார். அதில், உங்கள் இருவருக்கும் தூக்கு தண்டனை தர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆனால் இது காந்தி தேசம் என்பதால் பழிக்கு பழியாக தண்டனையை வழங்க முடியாது. ஆனால் நீங்கள் இருவரும் செய்திருக்கக்கூடிய குற்றம் கொடூரமானது. காம இச்சைக்கு குழந்தைகளை கொன்றதை ஏற்க முடியாது. கணவருடன் வாழ விருப்பமில்லை என்றால் பிரிந்து சென்றிருக்கலாம். நம் நாட்டில் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கும்போது குழந்தைகளை கொலை செய்ததை ஏற்க முடியாது. எனவே அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். மீனாட்சி சுந்தரத்திற்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது என்று கூறி நீதிபதி செம்மல் உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை கேட்டு அபிராமி கதறி அழுதார். தன்னுடைய அப்பா அம்மா வயதானவர்கள். ஏற்கனவே 7 ஆண்டு சிறையில் இருந்து விட்டேன். எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டும் அதை நீதிமன்றம் பரிசீலிக்கவில்லை. அபிராமிக்கு தூக்கு தண்டனையே தர வேண்டும் என்று பலரும் கருத்து கூறினார்கள். எனினும் கள்ளக்காதல் வெறியால் உலகமறிய பச்சிளம் குழந்தைகளை கொல்வதை தடுக்க இதுபோன்ற செயல்களுக்கு ஒரு கடுமையான பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த தீர்ப்பு அமைந்தது. இன்று திரும்பும் இடங்களெல்லாம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள்தான் நடக்கின்றன. கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்களில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் ஈடுபடுகின்றனர் என்றால்தான் அதிர்ச்சியூட்டும் விஷயமாக இருக்கின்றது. தெருக்களிலோ இல்லை வீட்டிலோ நடக்கும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களும் கண்டுபிடிக்க உதவிய தொழில்நுட்பம் சிசிடிவி கேமராதான். சிசிடிவிகள் இல்லை என்றால் இன்று குற்றவாளிகள் எளிதில் தப்பிவிடுவார்கள். கொலையில் முடியும் குற்றங்கள் பெரும்பாலும் கள்ளக்காதல், வழிப்பறிகளும் முக்கிய அங்கம் வகிக்கின்றன. இந்த குற்றங்களுக்கு பாலின பாகுபாடு கிடையாது என்பதுதான் இன்றைய நிலைமை. தற்போது பணம் என்னும் மாயவலையில் சிக்கியிருப்பதாலும் சமூக கவர்ச்சிகளும் தான் குற்றங்களுக்கு அடிப்படையாக நிற்கின்றன. இதிலிருந்து விழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் மனித சமுதாயத்திற்கு ஏற்பட்டுள்ளது.